1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இது சட்டம் சொல்லுது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தனை பலி கொடுக்கலாம், ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்காக ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம், ஒரு நாட்டையே காப்பாற்றுறதுக்கு ஒரு ஊரையே பலி கொடுக்கலான்னு சொல்லுது சாஸ்திரம். ஒரு கையெழுத்து போட்டால் போதும், சட்டத்தில் எல்லாமே மாறி போயிடும். அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, விவாகரத்தாக இருந்தாலும் சரி, சொத்து மாற்றுறதா இருந்தாலும் சரி, ஒரு கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சட்டம் மாற்றாது. ஆனால் சத்தியம் அப்படி கிடையாது, சாஸ்திரம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் கையெழுத்து 27 கையெழுத்து போட்டிங்கன்னாலும் ஜென்மமே மாறினாலும் மாறவே மாறாது. அது திருப்பி 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 வந்து அதனுடைய வலியை, அதனுடைய வேதனையை அது எடுத்துக்காமல் விடவே விடாது. நம்ம ஏமாற்றியே ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கி சொத்தையே வாங்கியிருந்தாலும் சட்டம் விட்டு கொடுத்துரும். நீங்கள் கையெழுத்து போட்டிங்க, அதோடு சரி. அவங்க ஏமாத்தலைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. சட்டத்துக்கு சாட்சி மட்டும்தான் முக்கியம். ஆனால் சத்தியத்துக்கு சாட்சியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சத்தியம் மட்டும்தான்.